ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், அவர் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி செய்திடுவோம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி செய்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம், அவர் நம் நடுவில் ஓடிதோ. ஆசமுடன் நம் பேர் சொல்லி அழைக்கின்றார், நாம் ஆர்ப்பிடுவோம். அவர் வழியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர்தாமே. அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையருடைய பெயராலும் நானும் அதில் இணைந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நன்றியோடு இந்த திருப்பலியை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பிறக்க இருக்கின்ற ஜூலை மாதமும் நமக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற மாதமாக இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய இறைவனது திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆசீர்வாதமாக அமைகிறது. தெரிந்தும் அது வேண்டாம் என்று நம்முடைய விருப்பப்படியே அது துன்பத்தை தந்தாலும் பரவாயில்லை என்று வாழுகின்ற பொழுது சங்கடங்களுக்குள்ளாகிறோம்.
அதுவே பல நேரங்களில் நமக்கு தீராத நோயாகவும் மாறிவிடுகிறது. ஆசீர்வாதங்களை பெற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவரை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக.
அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாகவே இருக்க விரும்புகின்றீர். அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிந்து இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 89 பதிலுரை பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வாடை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். வீணாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள்.
அவர்கள் நாள் முழுவதும் உன் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களை வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்பொழுது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார்.
இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது அருளால் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையால் நாம் 13வது வாரத்திலே பொதுக்காலம் 13வது வாரத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். உதவிகள் செய்த பரிந்து பேசிய இருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறிய தலைப்பு, ஆசீர்வாதமா அவமானமா என்று கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்ன அது, எது ஆசீர்வாதமாக அமைகிறது, எது அவமானமாக அமைகிறது என்பதை நாம் சற்று அலசி பார்ப்போம். நற்செய்தியின் பின்னணி. மத்தேயு அதிகாரம் 10 திருத்தூதுரை அல்லது நற்செய்தி பணி உரை என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். போன வாரம் நற்செய்தியில் சீடர்கள் கொள்ள வேண்டிய துணிவு பற்றி நாம் படித்தோம். அதைத்தான் அருளா இருளா என்ற ஒரு தலைப்பில் போன வாரம் பார்த்தோம். இன்று நற்செய்தியில் சீடர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை, கைமாறை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். சீடர்கள் என்பது ஒரு சில ஆட்கள் மட்டுமென்று தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். அன்று இயேசுவோடு இருந்தவர்கள் இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அனைவருமே சீடர்கள். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது பகுதி, நற்செய்தி கூறும் ஆசீர் அல்லது அது கூறும் அவமானம். சாபம் என்ற வார்த்தையை எதிர்மறையாக பயன்படுத்த எனக்கு விருப்பமில்லை. ஆகவே அந்த சுட்டுகின்ற வேறொரு வார்த்தையாக அவமானம் என்ற ஒரு சொல்லை சொல்லி உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன். நற்செய்தி பணியாளர்கள் அல்லது சீடர்கள் 2 செயல்களை செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. என்ன அந்த 2 செயல்கள்? 1, உறவு நிலைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2, அன்றாடம் சிலுவைகளை, துன்பங்களை தாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். இந்த 2ஐயும் பிறகு 3வது பகுதியாக கைமாறை பற்றியும் நாம் பார்ப்போம். உறவு நிலை 1, இறை மனித உறவு இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் உடன்படிக்கையாக பழைய ஏற்பாட்டிலே இறைவனோடும் மனிதர்களோடும் சமச்சீராக நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை படித்திருக்கிறோம். எதற்காக இந்த வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் என்னை விட தாயையோ தந்தையோ சகோதரனையோ அன்பு செய்பவர்கள் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று சொல்வது சற்று கவனக்குறைவாக படித்தால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த உறவை பற்றி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எதற்காக இந்த இறைவனை விட்டுவிட்டு மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், பொருள், ஆட்கள் எதுவாக இருந்தாலும் அது உகந்ததல்ல என்று சொல்லுகிறார் என்றால், எசையா புத்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். ஏசையா
54:5. ஏனெனில் உன்னை உருவாக்கிய உன் கணவர் படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயர். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர். உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். கணவனாக உருவகப்படுத்தி அவர் தூயவர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது உலகை உருவாக்கியவரும் அந்த உலகை மீட்பவரும் அவரே, அந்த கடவுள்தான் என்று சொல்லுகிறார். ஆகவே உருவாக்கி மீட்ட அந்த கடவுளுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும். அவரைத்தான் முதலில் வைத்து பிறகுதான் மற்ற உறவுகள் வர வேண்டும் என்று சொல்லுகிறாரே ஒழிய தாய் தந்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளெல்லாம் வெறுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. முதல் மரியாதை இறைவனுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் அப்படி வாழுகின்ற பொழுது அது ஆசீராக மாறுகிறது. இதைத்தான் நாம் ஓசையா புத்தகத்தில் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். இஸ்ராயலே, நீ குழந்தையாய் இருந்த பொழுது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். அருமையான தெய்வம், நீங்கள் எகிப்தில் இருந்த பொழுது உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எகிப்து அதன் பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். முழுவதுமாக முதன்மையான முழுமையான நிரந்தரமான தரமான மாறாத மங்காத அன்பு அவரிடம்தான் இருக்கிறது. ஆகவே அவரைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், அவருக்குத்தான் முதல் மரியாதை தர வேண்டும். இது ஒவ்வொரு சீடனும் புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மேலும் நாம் எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 4-5 வசனங்களில் இவ்வாறு பார்க்கிறோம். குழந்தை பிறந்த பொழுது, இஸ்ராயல் பிறந்த பொழுது என்ன நடந்தது என்பதை ஒரு நினைவாக ஆண்டவர் பேசுகிறார். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன்னை கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்பவர்கள் இல்லை. நீ திறந்த வெளியில் கிடந்தாய், அந்த வழியாக சென்ற நான் உனக்கு எல்லாம் செய்தேன். வெளியிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது, பிறப்பிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது கூட நான் உன்னை அன்பு செய்து உனக்காக ஒரு தாயைப் போல அனைத்தையும் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் மனித அன்பு ஒருவேளை நம்மை ஏமாற்றிவிடும், ஆனால் இறைவன் தருகின்ற அன்பு நம்மை கை தூக்கிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன், இறை வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். மனித அன்பு எப்படி, தந்தை தாய் பெற்றோர் சகோதர சகோதரிகள் எப்படி நம்மை ஒரு வேளை கைவிட்டு விடலாம் என்பதை திருப்பாடல் 27:10 அனுபவத்தோடு அவன் சொல்லுகிறான். சங்கீத ஆசிரியர், திருப்பாடலின் ஆசிரியர் அவ்வாறு சொல்லுகிறார். திருப்பாடல் 27:10, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். வேதம் சொல்லுகிறது. எங்க அப்பா தான் எனக்கு வில்லாங்கிறான் பையனை கேட்டா, தாயா அவள் பேய் என்கிறான் பெற்றெடுத்த பிள்ளை. இதுதான் உலகம். நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள் எத்தனை குடும்பங்கள் இந்த உறவுகளிலே சின்ன பின்னமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து பாருங்கள். முழுமையான அன்பு அந்த இறைவனிடம் இருக்கிறது. ஆகவே பெற்றோரை எல்லாம் தூக்கி எறியுங்கள் என்று எதிர்மறையாக ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. நிரந்தரமான அன்பை புரிந்து கொள்ளுங்கள், முழுமையான அன்பை அறிந்து கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த முழுமையான அன்பைத்தான் ஆண்டவர், இந்த கடவுளைத்தான் ஆசீர்வாதமாக பெறுங்கள், அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். இறுதி வரை அந்த இஸ்ராயல் மக்கள் வணங்கா கழுத்தினராகவே இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை அவர் தொடர்ந்து அன்பு செய்தார். தட்ஸ் a beauty of God. உன்னை நான் வெறுக்க முடியாது, உன்னை நான் கைவிட முடியாது, நீ வேண்டாம் என்று வேறொரு குலத்தை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்? I love you. You are very dear to me. You are my bosom sons and daughters என்று சொல்லுகின்ற அருமையான தெய்வம். வெறுத்தார்கள், வேண்டாம் என்றார்கள், ஓடிப்போ என்றார்கள். ஆனாலும் அவர் துணிந்து அவர்களோடு தொடர்ந்து அன்பு செய்தார். அந்த அன்பின் மனநிலை இருக்கின்ற அந்த கடவுளைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும்.
அப்பொழுதுதான் நம் வாழ்வு இனிக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இவ்வாறு தாய் தந்தை சகோதர சகோதரிகளை விட்டு விட்டு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரே ஒழிய எதிர்மறையாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி அந்த கடவுளை அனுபவித்தால் அது ஆசீர்வாதமாக அமையும், இல்லை என்றால் அது நமக்கு அவமானமாக அமையும். யோசித்து பாருங்கள், எத்தனை குடும்பங்களிலே ஈகோவினால் அன்பில்லாததனால் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து வாழுகின்ற எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன. நாளுக்கு நாள் விஷத்தை போல ஏறிக்கொண்டே இருக்கிறது. வாழ முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஏன்? வசதிகள் இல்லையா? இருக்கிறது. பின் என்ன? அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் போகிறது. அந்த அன்பின் அடித்தளமாக, அன்பின் உச்சகட்டமாக இருக்கின்ற அந்த ஆண்டவன் காட்டுகின்ற அந்த அன்பையும் அவரது மனநிலையும் குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணங்கா கழுத்தினராக இருந்தாலும் நான் அவர்களை வாழ வைப்பேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை இல்லாததனால் நம்முடைய குடும்பங்கள் வீணாகி போகின்றன. இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவனோடு சேரமாட்டேன், அவளோடு சேரமாட்டேன், அந்த மாமியார் மருமகளோடு இருக்க மாட்டேன், பிள்ளை என்னோடே இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அன்பை அனுபவிக்க முடியாமல் தடுமாறுகின்ற குடும்பங்கள் ஏராளம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். துன்பம், சிலுவைகள், இவற்றை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாருடைய வாழ்விலும் துன்பம் இல்லாமல் இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் துன்பங்கள் இருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ நம் வாழ்வில் துன்பங்கள் இருக்கின்றது. நாம வருவித்துக் கொள்ளுகின்ற துன்பங்கள் உண்டு, பிறரால் வஞ்சகமாக தரப்படக்கூடிய துன்பங்கள் உண்டு. ஆகவே இந்த துன்பத்தில் என்ன வேண்டும்? போன வாரம் பார்த்தோம், துணிவு வேண்டும், சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நாம் யோசித்தோம். இந்த வாரம் ஆண்டவர் அதற்கு கைமாறு உண்டு என்று சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லுகிறார். யோவான் 16:33, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். வேதம் சொல்லுகிறது, விவிலியம் பேசுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இதை வாழ முடியும். ஆகவே ஆண்டவர் வெற்றி கொண்டிருக்கின்ற உலகிலே நாம் இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவரோடு கூட கைகோர்த்து கொண்டு நம்மால் நடக்க முடியும், வாழ முடியும். எல்லா வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, அந்த அறத்திலே துன்பங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. வாழ முடியும், வாழ வேண்டும். இதைத்தான் உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நம்மிடம் அந்த ஆற்றல் தான் இல்லாமல் போய்விட்டது. தொட்டால் சினிங்கி போல வாடுகிறோம். என் பொண்ணு இதை செய்ய மாட்டான், என் பையன் இப்படித்தான் இருப்பான். தொட்டா சினிங்கிகள், தொட்டவுடன் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற நத்தையை போன்ற ஒரு வாழ்வு, பயந்தாங்கொள்ளி வாழ்வு, வாழ முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு விதமான வாழ்வு, கோழை மனம் உள்ள வாழ்வு. ஆகவே இப்படித்தான் வாழ்ந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவதாக சொல்லுகிறார். நாம் இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்லுகிறோம். இறைவன் தரும் கைமாறு. துணிவோடும் நிறைவோடும் வாழுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? உண்மை சீடனாக பற்றுறுதியுடன் கொள்கைகளில் உடும்பு பிடியாக வாழக்கூடிய யாராக இருந்தாலும், இல்லறம், துறவரம், தனியறம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய விழுமியங்களின் பிடிப்புப்படி அவர்களுக்கு கைமாறு தருவதாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதியிலும் முதல் வாசகத்தின் இறுதி பகுதியிலும் பார்த்தோம். எலியா அவளுக்கு ஒரு பிள்ளை பேற்றை தருவதாக, கைமாறு தருவதாக பார்த்தோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கிறேன். எபேசியர் 6:7-8. கிறிஸ்துவின் பணியாளராக கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனத்தோடு வேலை செய்யுங்கள். அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவார். இது உங்களுக்கு தெரியும் அன்றோ? நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும். குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக திறந்து குற்றம் குறைகளோடு பிறரை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கான வழிவகைகளை ஆண்டவர் சொல்லித் தருவார். இல்லை, ஈகோ, பணம், பொருள், என் வீடு, என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம்,
என்று வாழ கற்றுக்கொண்டால் அப்படித்தான் இருக்கும். அது ஒரு அவமானமாகத்தான் போகும். குடும்பம் என்று கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் சேர்ந்து வாழலை, பெருமையாக சொல்லக்கூடியவர்களெல்லாம் உண்டு. ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி வழக்கம் போல முடிக்கிறேன். அருமையான ஒரு குடும்பம், ஒரே மகன் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு துபாயிலிருந்து ஒரு பெண் கிடைத்தது. ஆகவே துபாயிலிருந்து அந்த பெண் இவரை திருமணம் செய்து கொண்டார். ஓராண்டு இங்கே இருந்தார்கள். பிறகு அந்த பெண் மீண்டும் துபாய்க்கு சென்று இவரையும் அங்கேயே அழைத்து கொண்டார். போன நாள் முதல் அந்த பையன் அந்த அம்மாட்ட பேசுகிறதே இல்லை. ஒரே பையன், அதுவும் விதவை. அந்த அம்மா கண்ணீரோடு வந்து அழுது சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள், என் பையன் பேசவே மாட்டேங்கிறானால் என்றாவது ஒரு நாள் பேசுவான், நடக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் விடாப்பிடியாக, உடும்பு பிடியாக என் குடும்பம், என்னுடைய மருமகள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அன்னையிடம் விடாமல் வந்து கொண்டிருக்கிறேன், நடக்கும் என்று சொன்னார்கள். இந்த முறை வந்த பொழுது இப்பொழுது அந்த மகன் சிறிது சிறிதாக ஒளிந்து மறைந்து அம்மாவோடு பேசுவதாக சொன்னார்கள். நடக்கும் ஃபாதர், பேசுவான் என்று சொன்னார்கள். நடக்கும், கைமாறு கிடைக்கும். உடம்புப்பிடியாக நாம் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் ஆசீர் நமக்கு நிறைய கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக மீகா இறைவாக்கினர் எழுதிய அந்த இறைவாக்கினர் தருகின்ற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். நான் அவமானத்தை பற்றியே பேசவில்லை. இதற்கு எதிர்மறையாக வாழ்ந்தால் அவமானம். இறுதியாக மீகா இறைவாக்கினர் 7வது அதிகாரம் 19-20 வசனங்களை படித்து முடிக்கிறேன். அவர், கடவுள், நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வார். அப்படின்னா என்ன? குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் குடும்பம் வாழ வேண்டும், பற்றுறுதியோடு வாழ வேண்டும், துறவரம் இல்லறத்தில் பிடித்த பிடியோடு ஆண்டவனை நம்பி வாழ வேண்டும், முதன்மையாக அந்த ஆண்டவனுக்கு அருள் செய்கின்ற அவருக்கே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய அனைவருக்கும் அவர் அருள் பொழிகிறார், ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறார். இல்லை, வாழ முடியாது என்றால் நான் சொல்லாமலேயே அவமானத்திற்குள் செல்லுவோம் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற, வூம் டு டூம் ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு இங்கு இருக்கின்ற நம் அனைவருக்கும், ஊடகங்கள் வழியாக பங்கேற்கின்ற அனைவருக்கும் மகிழ்வான மனநிறைவான வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவரது ஆசிரை பெற்ற வாழ்வாக இருக்கட்டும். முடியாது என்று சொன்னால் நிச்சயமாக அவமானத்திற்குள் செல்லுவோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட வாழ்வாக இருக்க தொடர்ந்து செபிப்போம். அவமானங்களுக்குள்ளே செல்லாமல் ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்த அன்னை கன்னிமரியாள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த திருத்தலம் அவள் வழியாக நமக்கு அருள் ஆசீரை நிறைய பரிந்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து செபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக
ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை என்று திருப்பாடல் 27 நாம் பார்க்கிறோம். வலிமை மிகுந்த ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். நம்பிக்கையின் வல்லவனே எம் இறைவா, திருச்சபையை அறப்பணியில் ஈடுபட்டு வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரை ஆசிர்வதியும். இறைமக்களை நல்வழியில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பு கொண்டு நல்வழியில் நடத்திட தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்றும் சுமைகளை தாங்கும் மனநிலையை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என்று சொன்ன இறைவா, எங்களது அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ்ந்து உம் அருளால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடல் மன நோயிலிருந்து குணமடைகிறோம் என்ற மனநிலையோடு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பினால் எங்களை நிறைத்து காப்பவரே எம் இறைவா, உம் இரக்கத்தை அருளை பெற்றுக்கொள்ள இத்திருப்பழியின் வழியாகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் பங்கேற்று பல்வேறு விண்ணப்பங்களோடும் ஜெபத்தோடும் அனைவரையும் கண்ணோக்க வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து வழிநடத்த ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் வரன் வேண்டி திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் வேண்டியும் சிறிது நேரம் ஜெபிப்போம். பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறக்கூடிய அனைத்து தம்பதியர்களையும் நண்பர்களையும் நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருப்பவருக்காக ஜெபிப்போம். வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வருகின்றோ எம்மை பலியன தருகின்றோ, பலியிட வருகின்றோ எம்மை பலியன தருகின்றோ. சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தின வியர்வையும் உனக்காக, மகிழ்வுடன் தருகின்றோ, பலியிட வருகின்றோ எம்மை பலியிட தருகின்றோ, பலியிட வருகின்றோ எம்மை பலியிட தருகின்றோ. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற நோக்கிலே நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போலவே இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய ஆசீர்வாதங்களை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களோடும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுப்போர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரிடம் துறவு அன்பின் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு அவரது அன்பு அரசு வர வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு அருள் ஆசீரை தந்து கரம் பிடித்து வழிநடத்துகின்றவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நாம் ஏற்க தடை என்ன? பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மை வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் என்றும் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது
பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வேளாங்கண்ணி